நந்திதாவின் மரணம். கதைக்குள் நுழையும் முன் இக்கதை எனக்குள் நிகழ்ந்து போன ஒரு வேதனை நிகழ்வு. நமது இந்திய பாரம்பரியத்தில் கற்புக்கு என ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை இந்திய பாரம்பரியத்தின் ஒவ்வொரு வித்தும் தான் இம்மண்ணில் முளைவிடும் முன்னே தெரிந்து கொள்ளுகிறது. அந்த கற்பை தன் உயிரினும் மேலாய் போற்றி பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டமும் இங்கிருக்கின்றது. அப்படிப்பட்ட கூட்டத்தினில் ஒருத்தி தனது முன்கோபத்தால் தன் உயிரை பறிகொடுத்த பின் சடலமாய் அவள் பட்ட பாடுகளை உங்கள் கண்முன்னே கொஞ்சமாய் கற்பனை கோர்த்து வைக்கிறேன். இக்கதை உங்களுள் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமாயின், அதன் மூலம் நம் நாட்டில் தற்கொலைகள் 1% தடுக்கப்படுமாயின், அது எனது கதைக்கு கிடைத்த வெற்றியாய் நான் கருதுவேன். நன்றியுடன் உங்கள் சகோதரி இதயா. அந்த அதிகாலை நேரத்தில் நான் எனது மனைவியோடு நல்ல நித்திரையில் இருந்தபோதுதான் என் வீட்டு அழைப்பு மணி அலறியது. மெல்ல நினைவு கலைந்த நான் எனக்கு நேரே இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். அது அதிகாலை 4:30 என காட்டியது. அதற்குள் எனது மனைவியும் விழித்து கொண்டு விட்டாள். உடனே என்னை பார்த்து, என்னங்க, யாருன்னு பாருங்களேன். எனது மனைவியின் வார்த்தைக்கு இதுவரையில் மறுப்பேதும் சொல்லியதில்லை. நான் மௌனமாய் எழுந்து நெகிழ்ந்து போயிருந்த எனது லுங்கியை சரி செய்தபடி என் 2 வயது அம்முவை பார்த்தேன். அட, அவளும் விழித்து கொண்டு விட்டாளா? இதோ தன் பொக்கை வாய் காட்டி சிரிக்கிறாள். நானும் அவளை பார்த்து சிரித்தேன். மெல்ல நடந்து சென்று என் வீட்டு தாழ்பால் நீக்கி வெளியே யாரென்று பார்த்தேன். வெளியே, தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார், இங்கே ராகவன்னு அதிகாலையில் எழுப்பி மன்னிப்பு கோரும் தபால்காரன். மெல்ல வியந்தபடி அவனை நோக்கி, எஸ், நான் தான். ஓ, நீங்க தானா? நான் டெலிகிராம் ஆபீஸிலிருந்து வர்றேன். சிதம்பரத்திலிருந்து தந்தி வந்திருக்கு சார். இந்த ஃபார்மில் கையெழுத்து வேணும் சார். மெல்ல சிரித்தபடி அவன் காட்டிய ஃபார்மில் கையெழுத்திட்டேன். அவனும் சிரித்தபடி வெளியேறியதும் அவசர அவசரமாய் தந்தியை பிரித்தேன். அதை படித்ததும் அந்த அதிகாலையிலும் லேசாய் மயக்கம் வந்தது. அதற்குள் படுக்கையிலிருந்து எழுந்திருந்த அம்புஜம் நான் நிலை தடுமாறுவதை உணர்ந்து ஓடி வந்து என்னை தாங்கினாள். பின் பதற்றமாய், என்னங்க, தந்தியில என்ன? என்னால் எதுவும் பேச முடியவில்லை. உடலில் ஒருவித நடுக்கம் ஓட கண்களில் கண்ணீர் திரள ஆரம்பிக்க, நான் நம்ம நந்துக்குட்டி. அதற்கு மேல் வார்த்தை வராமல் மெல்ல அம்புஜத்தின் தோள் மீது சாய்ந்து விம்ம ஆரம்பித்தேன். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் மறுபடியும் உறங்க ஆரம்பித்திருந்த அம்முவை எழுப்பி கலைந்திருந்த துணிமணிகளை ஒரு பைக்குள் அவசரமாய் திணித்து வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டில் சொல்லிவிட்டு பேரம் பேசாமல் ஒரு ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்டை அடைந்து கிளம்புவதற்கு தயாராயிருந்த சிதம்பரம் பேருந்தில் ஏறி அமர்ந்து ஜன்னலோரமாய் அமர்ந்து கொண்டாயிற்று. இதோ பேருந்தும் சொல்லி வைத்தார் போல் கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறது. ராகவனின் நினைவுகள் மட்டும் பின்னோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. ராகவன் நந்துவை முதலாய் பார்த்தது அவளுக்கு சரியாய் 7 வயது இருக்கும். ஆளை அடித்து போடும் அழகுடன் சிகப்பு தேவதையாய் வளைய வந்து கொண்டிருந்தவள் அன்று முதல் ராகவனின் மனதில் வளைய ஆரம்பித்தாள். அம்புஜத்தின் தங்கை அவள். காலம் தாழ்ந்த பிறப்பாயினும் தெய்வத்தின் பொலிவிருந்தது அவளிடம். அந்த பெண் பார்க்கும் படலத்தின் போது அம்புஜத்தோடு அவளையும் பிடித்து போனது ராகவனுக்கு. நந்துவும் வெகு சீக்கிரமே ராகவனோடு ஒட்டிக்கொண்டாள். அவனை ராகவா என அழுத்தம் திருத்தமாய் பெயர் சொல்லி அழைத்தாள். ராகவனும் மறுப்பேதும் சொல்லாது பதிலுக்கு ரசித்தான். அவளை அள்ளி மார்போடு அணைத்து கொண்டான். நந்திதாவின் வயது கூட கூட அவளின் அழகும் அறிவும் கூடிக்கொண்டே போனது. அவள் அவளுடைய வீட்டில் இருந்ததை விட ராகவனின் வீட்டில் இருந்ததே அதிகம். அவளின் மேலிருந்த அதீத பாசம் அவர்களின் புத்திர சோகத்தை அதிகமாய் மறக்கடித்தது. ராகவனின் உயிரோடு உயிராக ஒன்றி போனாள் அவள். நந்திதாவுக்கு கவிதையில் நாட்டம் அதிகம். 13 வயதில் ஒரு கவிதை எழுதி வந்து ராகவனிடம் காண்பித்தாள். வியப்பில் விழிமலர்ந்து வாசித்தது இன்னமும் நினைவிருக்கிறது அவனுக்கு.
இந்த பூக்களுக்கு மட்டும் எங்கிருந்து வந்தன இந்த வாசனை மகிமைகள்? இறைவின் படைப்பில் விந்தை நிகழ்த்தும் உண்மைகள். விதை பிளந்து வேராகி செடியாகி பூ பூத்து வாசம் வீசும் வசந்தங்கள். ஓ என் இறைவா, இனி என் அடுத்த பிறப்பு இந்த வாசம் வீசும் பூக்களில் ஒன்றாயிருக்கட்டும். ராகவா, இதை படியேன் என்றவள் அந்த கவிதையை என்னிடம் கொண்டு வந்து நீட்டிய போது சிரித்தபடி வாங்கிய நான் படித்து முடித்ததும் வியப்பில் ஆழ்ந்து போனேன். மெல்ல அவளை அருகில் அழைத்து, ஆமா, எப்போ இந்த கவிதையை எழுதினே? ரொம்ப நன்னா இருக்கு. இன்னும் நிறைய எழுதணும். நீ எழுதத்தான் எழுத்து புலப்படும். இப்படி அந்த இளம் தளிர் அவனுள் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குணத்திலாகட்டும், படிப்பிலாகட்டும், இல்லை நாட்டியத்திலாகட்டும் ஒருவித நளினம் இருந்தது அவளிடம். என்ன சட்டென கோபம் வரும், அவ்வளவுதான். எந்த நேரத்தில் கையில் எது கிடைத்தாலும் அவ்வளவுதான். இடையில் அம்மு பிறந்தாள். அப்போது நந்திதாவுக்கு 18 வயது இருக்கும். அம்முவின் மேல் பாசம் அதிகம் அவளுக்கு. ஒரு கணம் கூட அம்முவை தரையில் விடமாட்டாள். விதவிதமான சேட்டைகள் செய்து அம்முவின் சிரிப்பில் தானும் கண்ணீர் வர சிரிப்பாள். பேருந்து சிதம்பரத்தை அடைந்ததும் தன்னிலே திரும்பிய ராகவன் பேருந்திலிருந்து இறங்கி 2 தெருக்கள் தள்ளி இருந்த தேரடி தெருவுக்காய் ஆட்டோ அழைத்தான். பேரம் பேசாது ஏறிக்கொண்டான். வீடு வந்து சேர்ந்ததும் அத்தை தங்களை எதிர்கொண்டு அழைத்தபடி, ஆனால் அல்லாமல் கண்களில் அதீத சோகத்துடன், நந்து இப்ப மார்ச்சோரியில இருக்கா, அவர்தான் பக்கத்துல இருக்கார். பிசுறு தட்டி அந்த குரல் ராகவனுக்கு 1000 சோகத்தை சொல்லியது. அதற்கு மேல் அங்கு நிற்க மனமில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு ஓடினான் ராகவன். மார்ச்சோரியின் வாயிலில் கோபால் ஐயர் சகலமும் தளர்ந்து போய் மார்ச்சோரியின் சுவரோரம் ஒண்டியபடி எங்கோ வெறித்தபடி இருந்தவர் ராகவனை பார்த்ததும் ஓடி வந்து அவனை அணைத்தபடி ஓவென கதற ஆரம்பித்தார். ராகவா, உன் பொண்ணு போயிட்டாடா, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாவி, என்னோட சனி நாக்கு இப்போ என் மகளோட உயிரையே பலி போட்டுடுச்சே. ஐயோ ராகவா என தோல் சாய்ந்து கதறி அழும் என் மாமாவை தேற்றத் தோணாது மரமாய் நின்றேன் நான். மனதில் 1000 சூறாவளிகள் சுற்றி தாக்க சற்று ஆவேசம் வந்தவனாய் கோபால் ஐயரின் தோல் நிமிர்த்தி, சொல்லுங்க மாமா, என் நந்துவை என்ன பண்ணேன்? என்னையும் அறியாமல் என் கைப்பிடி இறுக கோபால் ஐயர் மேலும் துவண்டார். சிறிது நேரம் கழித்து மெல்லிய குரலில், என் குழந்தைய நானே கொன்னுட்டேன் ராகவா. இது சாயந்தரம் 6 மணி இருக்கும். அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு கோயில் நடை சாத்தி வர்றச்ச தெருக்கொடியில நம்ம நந்து ஒரு பையனோட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. நான் எதுவும் பேசிக்கல. ஆத்துக்கு அவ வந்ததும் வராததுமா கொஞ்சம் சத்தமா, யாருடைய அவன்னேன். அதுக்கு அவ சிரிச்சுண்டே, என் கூட படிக்கிறவான்னா. அவ சிரிச்சுண்டே பேசினது நேக்கு கோபத்தை தூண்டிடுச்சு. நாக்குல சனி பூந்துடுச்சு. ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்லை? இருட்டுன நேரத்துல வேத்து மனுஷனோட நின்று சிரிச்சு பேசின்னு இருக்கியே, என் மானமே போறது அப்படின்னேன். அவ்வளவுதான். நந்து என்னை எரிக்கிற மாதிரி பார்த்தா. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இனி என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னுட்டு ஓடி போய் கதவை சாத்தின்டா. உள்ளே அவ அலற சத்தம் கேட்டின்னு இருந்தது. நான் கொல்லையில ஸ்நானம் பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ள பாவி இப்படி பண்ணிட்டா. கோபால் ஐயர் முழுவதும் என் தோளில் சாய்ந்து கொண்டார். மனம் முழுதும் பாரமாகி போன நான் சற்று நேரம் கழித்து மெல்லிய குரலில், மாமா, நான் நந்திதாவை பார்க்கணும். ராகவா, நந்துவை நான் 10 மணிக்கு கொண்டு வந்தேன். அப்பவே உயிர் போயிருக்கும் போல. ஆஸ்பத்திரியில போலீஸ் கேஸ்ன்னு புக் பண்ணிண்டா. இப்போ போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாடா. நேக்கு பயமா இருக்கு. ஐயோ, அவளை கூறு போட்டு தான் தருவாளோ? பூவாட்டம் அவளை வளர்த்தேனே. ராகவா, ஏதாச்சும் பண்ணேன். என் சொத்து போனாலும் பரவாயில்லை. சித்த நேரம் இருங்கோ மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றபடி அவரிடமிருந்து நகர்ந்தேன் நான். நந்திதா, என் செல்ல நந்து, அந்த பிணவரையின் உள்ளே ஏதோ ஒரு நம்பர் கொண்ட பெட்டியின் உள்ளே படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். காவலாளியை இன்னும் காணவில்லை.
நான் சற்று நேரம் பிணவரையினை வெறித்து பார்த்தபடி இருந்தேன். சற்று நேரத்தில் இன்னும் ஒரு சடலம் அதை தாங்கியபடி அதீத சோகத்துடன் சிலர். நான் கொஞ்சமாய் நகர்ந்து கொண்டேன். இதோ காவலாளியோடு டாக்டரும் கூடவே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும். என்னையா இன்னைக்கும் சரக்கா? இல்ல டாக்டர், இன்னைக்கு கேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். எத்தனை? இப்போ உள்ள போனதோட சேர்த்து மொத்தம் 6. அதுல சூசைடு எத்தனை? ஒன்னே ஒண்ணுதான் டாக்டர். நீங்க பார்த்து ஓகேன்னா சீக்கிரமே முடிச்சு அனுப்பிச்சிடுவேன். சரி சரி, கூப்பிட அந்த ஆளை என்றபடி டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் உள்ளே போக, காவலாளி சற்றே கரகரத்த குரலில், யாருப்பா அது சூசைடு கேஸு? யாராச்சும் இருக்கீங்களா என்று சுற்றிலும் பார்வையை ஓட விட்டவன் ராகவன் வேக வேகமாய் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் ஓடிப்போய் அவனை சற்றேற குறைய தள்ளி கொண்டு போகாத குறையாய் போய் மெல்லிய குரலில், என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு நீ? மாமன், என் பேர் ராகவன், ராகவன் ஐயர். ஏப்பா, எவ்வளோ அழகாக்குது அந்த பொண்ணு, அத்தை போய் சாவ விட்டுட்டீங்களே. சரி சரி, ஒரு 1000 ரூபாய் ரெடியா வச்சுக்கோ, போஸ்ட்மார்ட்டம் இன்னும் அரை ஹவர்ல முடிச்சு தந்துடுறேன். ராகவன் அதிர்ச்சியின் விளிம்புக்கு போனவனாய், என்ன போஸ்ட்மார்ட்டம் நீங்க பண்ண போறீங்களா? அப்ப டாக்டர் என்ன பண்றார்? தோடா இத பாரு, இதே மாதிரி பேசிக்கினே இருந்த அப்புறம் பாடிய கூட பார்க்க முடியாது நீ. ஆமா சொல்லிப்புட்டேன். பார்த்தா படிச்சாலாட்டமா கீரை, தெரிஞ்சுக்கோ. இங்கே 100% நாங்க தான் பண்றோம். சரி சரி, ரவுசு பண்ணாம உள்ள வா. டாக்டரும் போலீஸ் ஐயாவும் ஏற்கனவே உள்ளார போயிட்டாங்க என்றபடி உள்ளே செல்ல துவங்கினான். பின்னவரை நல்ல குளிர்ச்சியா இருந்தது. கூடவே அதீத நிசப்தமாயும் ஆத்துமாக்கள் அங்கே அதிகமாய் உறங்குகிறதல்லவா. டாக்டர் சரசரவன நடந்து போய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள் ஒன்றை பிடித்து இழுக்க உள்ளே இருந்து நந்திதாவின் சடலம் வெளிப்பட்டது. ராகவன் மெல்லமாய் தன் வாய் பொத்தி கொண்டான். ஏட்டும் காவலாளியும் சேர்ந்து நந்திதாவின் உடலை தூக்கி அருகில் இருந்த மேஜையின் மேல் கிடத்தினார்கள். ஏட்டு தன் பங்கிற்கு வேலையை துவக்கும் பொருட்டு நந்திதாவின் புடவையினை காலில் இருந்து சற்றேற குறைய தொடை வரை மேலேற்றினார். பார்வையை உன்னிப்பாக்கி ஏதாகிலும் மச்சம் மற்ற அடையாளங்கள் தெரிகின்றனவாவென பார்க்க ஆரம்பித்தார். இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த ராகவனின் நரம்புகள் புடைத்து கொள்ள ஆரம்பித்தன. சற்றே ஆவேசம் வந்தவனாய், சார், நீங்க பண்றது அநாகரிகம் என்ன பேச்சை கேட்டு சடார் என்ன என் பக்கம் திரும்பிய ஏட்டு, யோ ஐயரே, சும்மா கத்தாதையா, எவ்வளவு வெக்கப்படுற நீ? புள்ளை ஏன் சாவ விட்ட? பார்க்க லட்சுமி ஆட்டமா இருக்கா? எனக்கும் 2 பொண்ணு இருக்கு, டியூட்டி தெரிஞ்சுக்கோ. சும்மா கத்தினா ரேப் கேஸ்னு புக் பண்ணி பாடியை 10 நாளைக்கு பார்க்க விடாம பண்ணிடுவேன். இவனுங்க வேற காலங்காத்தால மூட அவுட் ஆக்குறதுக்குன்னு விழி 2 நெருப்பு குளங்களாய் மாறியவர் கத்த தொடங்க ராகவன் சகலமும் ஒடுங்கி மார்ச்சுவரியின் ஓரமாய் ஒதுங்கினான். அதற்கப்புறம் காவலாளி நந்திதாவின் உடலில் உள்ள ஆடைகளை களைந்தது. பின் முழு நிர்வாணமான உடலை டாக்டர் நெருங்கி ஆராய்ந்தார். அது சூசைடு தான் என உறுதி செய்து கொண்டதும் ஏதோ ஒரு ஃபார்மில் அவரும் ஏட்டும் கையெழுத்திட்டதும் அவன் காத்திருந்தது போல நந்திதாவின் 4 அடி கூந்தலை முழுவதுமாய் மலித்து மொட்டையாக்கியது. பின் கனமான சுத்தியல் கொண்டு கபாலம் பிளந்தது. பின் உள்ளிருந்தவைகளை ஒரு பாட்டிலில் போட்டது. அடிவயிறு தொடங்கி நெஞ்சு வரை கூர்மையான கத்தி கொண்டு கிழித்து உள்ளிருந்தவைகளை வெளியே தூக்கி போட்டது வரை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். அதற்கு மேலும் பார்க்க சகிக்காமல் கண்கள் சொருக குமட்டலுடன் கதவை திறந்து ஓடி அருகில் இருந்த ஒரு மர நிழலின் ஓரமாய் ஒதுங்கி நின்று அடுத்த 1/2 மணி நேரத்திற்குள் சகலமும் முடிந்து ஒரு பஞ்சு பொதியாய் வெள்ளை துணி போர்த்தப்பட்ட ஒரு வெள்ளை தேவதையாய் நந்திதாவின் சடலம் வேணில் ஏற்றப்பட்டது. மலமளவென சம்பிரதாயங்கள் முடிக்கப்பட்டு இதோ ஆயிற்று. நந்திதாவெனும் ஒரு அற்புத பூ இந்த பூமிக்குள் குடிகொண்டாயிற்று. சுற்றமும் கூட சொல்லிக் கொள்ளாமற் போயிற்று. ராகவன் மட்டும் தனியே நந்திதாவின் கல்லறைக்கு சென்று பூ வைத்துவிட்டு வந்தான். நந்திதாவின் கல்லறை எங்கும் பூவாசம் உணர்ந்தான். ஏனோ வாய் மூடி அழுதான். பின் அங்கிருந்து கிளம்பி
விறுவிறுவென நடந்து வீடு வந்து சேர்ந்து மலமளவென கிளம்ப ஆரம்பித்தான். ராகவன் கிளம்புவதை பார்த்ததும் கோபாலையர் பதைத்தபடி ஓடி வந்து ராகவன் கைப்பற்றி, என்ன ராகவா, நீயும் எங்களை விட்டுட்டு போறையாடா? ராகவன் அமைதியாய், அதே சமயம் வெகு தீர்க்கமாய் கோபாலையரை பார்த்து, ஆமாம் மாமா, நான் போறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனி என்னால் இங்கே இருக்க முடியும்னு தோணலை. இனி நான் இங்கு வரமாட்டேன். நேக்கு வேற வழி தோணலை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தேவதையை பறி கொடுத்துட்டு பட்ட மரமாக நிற்கிறோம். காரணம் அவளோட முன்கோபம். அது இப்போ நம்ம குடும்பத்தையே பொசுக்கிடுத்து. கண் திறந்தா என்னோட நந்திதா நிற்கிறா. என்னை இப்படி கூறு போட விட்டுட்டீங்களே, என் மூஞ்சியை பார்த்து கேட்குறா. மார்ச் வரியில் அவ பட்ட பாட்டை நீங்கள் பார்க்கல மாமா. செத்து போயிடலாம்னு தோணித்து நேக்கு. கற்புக்குன்னு ஒரு மரியாதை நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு. சேலை நுனி கொஞ்சம் விலகினால் கூட பதறி போய் முந்தானை இழுத்து செருகும் கூட்டத்திலிருந்து வர்றவாளோட கற்பு இந்த மாதிரி தற்கொலைகளினால் முழுவதுமாய் காப்பாற்றப்படலை. நேரிலிருந்து பார்த்தவென்ற முறையில் சொல்றேன். ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் இனி தற்கொலைகள் இங்கே தவிர்க்கப்படணும். காலம் காலமாய் பொத்தி பாதுகாத்த கற்பை அங்க கூறு போட்டு விற்கிறா மாமா. அவளை சொல்லி குத்தம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் வேலை, ஆனா நமக்கு கலாச்சாரம். இனி நான் இங்கே வருவேன்னு நேக்கு தோணல மாமா. முடிஞ்சா எல்லாத்தையும் முடிச்சுண்டு நீங்களும் அங்கேயே வந்துடுங்க. இந்த வீடு வேணாம். பூஜை புனஸ்காரம் எதுவும் நமக்கு வேணாம். என் வீட்டு வாசல் உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். எங்களை மன்னிச்சிடுங்கோ, வரேன். ராகவன் உறங்கிக் கொண்டிருந்த அம்முவை, இல்லை இல்லை, நந்துவை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டான். தோல் பேக்கை தனது இன்னொரு தோளில் மாட்டிக்கொண்டான். பங்கச்சத்தின் கைப்பிடித்து மெல்லமாய் நடந்து கூடம் தாண்டி வாயிற் பக்கம் செல்ல ஆரம்பித்தான். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.